எல்லோருக்கும் வணக்கம். டொமஸ்டிக் மார்க்கெட் அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட இந்த வார் டென்ஷன், இந்த ஒரு அன்சர்டனிட்டி சிச்சுவேஷனில் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருந்தால் கூட இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்னஸ், அதாவது யூஎஸ் சைனாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு வார் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு ரீசன். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரேடு டென்ஷன் குறைஞ்சனால குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே ரைஸ் ஆகிருக்கு. அதனாலையும் இந்தியன் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் Q4 ரிசல்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுல Q4 ரிசல்ட் பெரும் பங்கு வகிக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த மே மந்த் ஃபுல்லாகவே இந்த Q4 ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி வெளியிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜ், Q4 ரிசல்ட்டோடைய அந்த பாசிட்டிவ்னஸ்ஸு, ஸோ அதனுடைய ப்ராஃபிட்டபிள், ஸோ இதை பொறுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். இன்றைக்கி முக்கியமான ரைஸ் ஆனதில் ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸோ இந்த மாதிரி பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. அதே நேரம் ஐடி செக்டார் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. குறிப்பாக ஐடி செக்டார், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இதெல்லாமே நெகட்டிவ் டவுன் சைடில் முடிவடைஞ்சிருக்கு. பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கிறதுல ரியாலிட்டி செக்டார், ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டார் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது பொசிஷனலி நிஃப்டி ஆல்ரெடி அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதே நீங்கள் இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ரைட்னோ ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ ட்ரிபிள் டாப்னு சொல்லலாம். இந்த இடத்துல மார்க்கெட் லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லைக் இந்த மாதிரியான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், மேபி நாளைக்கு ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு கூட அப்சைடு ரைஸ் ஆகலாம். ஸோ 24,380, 24,390 இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான நெக்லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஒரு அப்சைட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 24,380க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ இல்லை ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒன்று ரீடெஸ்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகணும், இல்லை ரீடெஸ்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இந்த ட்ரிபிள் டாப் ஆர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது, அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது 24,480, 24,680ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இம்மீடியட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபைன். இது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பேட்டர்னை கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த சைட்வேஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருந்தது. கரெக்டாக அந்த எட்ஜில் தான் நிற்குது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலோ, ஏன்னா இந்த ட்ரெண்டும் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதே நேரம் இங்கேருந்து பாருங்க இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போது நாளைக்கு இன்கேஸ் இந்த ஹை இருக்கு இல்லையா, அதாவது 55,575க்கு மேலே ரைஸ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது பேங்க் நிஃப்டி திரும்பவும் அப்சைடு ஸ்ட்ராங்காக இந்த ரேலி கொண்டு போய்டும். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதுவும் ப்ரைவேட் பேங்க்ஸ் இதெல்லாமே ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸு, ஸோ இது எல்லாமே தொடர்ந்து பாசிட்டிவ்னஸில் தான் இன்றைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்த்துக்கணும். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் பேட்டர்னில் தான் பெரும்பாலான டைம்ஸ் ட்ரேட் ஆகும். கரெக்டாக இதுவுமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஆஃப்டர் ஒரு ரேலிக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான அந்த நெக்லைன் ஃபார்ம் ஆகுதா. ஸோ இன்கேஸ் ஒரு சின்ன கேப் டவுன் ஆனால் கூட இந்த ப்ரீவியஸாக இருக்குல்லையா அந்த நெக்லைன், இதுக்கு ஈக்குவலாக வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு அகைன் திரும்பியும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெக்லைன் குறிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த நெக்லைன் 80,250, 80,260ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான நெக்லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது சென்செக்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம
ஜஸ்ட் வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். டெக்னிக்கலாக இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து சென்னையில் May 5th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து இருக்கும். இது வந்து May 10th வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைன், நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்துடலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கன்சால்டேஷன் நடக்குதா. இன்னைக்கு மார்னிங் கூட என்னோட ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, கம்ப்ளீட் கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது, ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருப்பாங்க. என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாட்டமில் 5275ங்கிறது பாட்டம் மோஸ்ட் சப்போர்ட் ஆகும். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதாகும். அதே நேரம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள 5425. ஸோ இந்த ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இதுக்கு பிலோவில், அதாவது 5275க்கு பிலோவில் ஒரு ஹவர்லி கேண்டலோ இல்லை 4 hour கேண்டலோ பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் அது பிரேக் அவுட், ஏன்னா இந்த மாதிரி ஹாரிசாண்டல் வந்து எப்போதுமே அந்த அளவுக்கு வந்து பிரேக் அவுட் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சைடுவேஸில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹாரிசாண்டலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாரிசாண்டல் வந்து அந்த அளவுக்கு பெரும்பாலும் பிரேக் அவுட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இது பாட்டம் மோஸ்ட் லைன் 5275 பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே டவுன் சைடு ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு லைனை வந்து, இந்த ஒரு ப்ரைஸை வந்து குறிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். ஃபைன், உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாளைய ட்ரேடு நன்றாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.